அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, பெண்கள் தலையில் பூ வைப்பதற்கு காரணம் என்ன? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம அந்த பதிவுக்குள் செல்வோம். பெண்கள் தலையில் பூ வைப்பது ஏன்? இன்றைய பதிவில் பெண்கள் பூ வைப்பதற்கான அறிவியல் காரணம் என்னவென்று தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பொதுவாக பெண்களின் ஆடம்பர பொருட்களில் பூவும் ஒன்றுதான். இந்த பூக்கள் எவ்வளவு விலையாக இருந்தாலும் அதை வாங்கி தலைமுடியில் வைத்தால்தான் அவர்களின் ஆசைகள் தீரும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? பெண்கள் பொதுவாக தலையில் பூ வைத்தால் அழகாக இருப்பார்கள். ஆனால் இந்த பூ வைப்பதற்கு என்ன காரணம் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இதனை நம் முன்னோர்கள் அறிந்துதான் இதை பாரம்பரியமாக கொண்டு வந்தனர். மேலும் பெண்கள் பூ வைப்பதற்கான அறிவியல் காரணம் மற்றும் ஆன்மீக காரணம் என்னவென்று நாம் இந்த பதிவில் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பெண்கள் தலையில் பூ வைப்பதற்கான அறிவியல் காரணம் என்னவென்று பார்ப்போம். பொதுவாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அறிவியல் காரணம் இல்லாமல் இருக்காது. அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது, பெண்கள் தலைமுடியில் பூ வைப்பதால் நிகழும் நன்மைகள் என்னவென்றுதான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த உலகத்தில் மொத்தம் 38,000 கோடிக்கு மேல் பூ வகைகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக பெண்கள் அதிகமாக பயன்படுத்தும் பூக்களின் அறிவியல் காரணம் என்று தெரிந்து கொள்வோம். தலையில் பூ வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால், பூக்களில் இருக்கும் பிராண ஆற்றல் நம் மூளையால் ஈர்க்கப்படுகிறது. இதனால் மன அழுத்தத்தை குறைத்து மனதில் நிம்மதியை தர செய்கின்றது. தலைகளில் பூக்களை வைப்பதினால் நம்மை சுற்றி இருப்பவர்களின் கவனத்தையும் ஈர்க்கின்றதாம். அதோடு மட்டுமின்றி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருவதற்கும் உதவியாக இருக்கின்றது. இதைத்தான் அறிவியல் காரணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் எந்த பூவை தலையில் வைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்றும் பூக்களை எப்படி வைக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொள்வோம். தலையில் ரோஜா பூ வைப்பதினால் ஏற்படும் நன்மைகள்: தலை சுற்றல், கண்ணெரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது. மல்லிகை பூவை தலையில் வைப்பதால் கண்களுக்கு குளிர்ச்சியும் மன அமைதியும் மல்லிகைப்பூ தருகின்றது. பெண்கள் தலையில் செண்பகப்பூ வைப்பதினால் வாதம் போன்ற பிரச்சனைகள் குணமாக உதவியாக இருக்கின்றது. பெண்கள் பாதிரிப்பூவை தலையில் வைக்கும் பொழுது அவர்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வடையும். பெண்கள் செம்பருத்தி பூவை தலையில் வைத்தாலும் அல்லது அதை அரைத்து தடவினாலும் பெண்களின் முடி வளர்ச்சியை அதிகரிக்க செய்கின்றது. பெண்கள் தாழம்பூவை தலையில் வைப்பதினால் உடல் சோர்வு போன்ற பிரச்சனையை சரி செய்ய உதவியாக இருக்கின்றது. மேலும் பெண்கள் கனகாம்பரம் பூவை தலையில் வைப்பதனால் தலைவலி மற்றும் தலைபாரம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவியாக இருக்கின்றது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல் தெரிந்து பயனடையட்டும்.